Hi friends, welcome back to my channel Stella's Kitchen. இன்னைக்கு நாம மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி செய்யும்போது சுக்கா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சுக்கா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு குக்கருக்கு மாத்திடலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் வேகிறச்ச மட்டன்லேருந்தே நிறைய தண்ணி வரும். அதனால் நம்ம ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து அதை வேக விடலாம். குக்கரில் 5 விசில் வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ளே நாம் இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 5-6 வத்தல், கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிதமான சூட்டில் கொஞ்சம் அதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மசாலா எதுவும் கருகிடக்கூடாது. ஸ்டவ் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை ஒரு நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் மாறினதும் அது கூட நாம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூட நாம் அந்த வேக வச்ச மட்டன் தண்ணியவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றினதும் இது கூட நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இந்த சுக்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் இருக்கட்டும். கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அப்புறம் கொத்தமல்லி 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான மட்டன் சுக்கா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.